காய்ஸ், நான் உங்கள் கேம்360. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே ஐபிஎல் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க மக்களே ஐபிஎல்லை பார்த்துட்டு. ஏன்னா சிஎஸ்கே எல்லோரும் என்ஜாய் பண்ண மாட்டீங்க, தோற்றுட்ருப்பீங்க, ஒரு மன உடச்சலில் இருப்பீங்க. ஏன்னா சிஎஸ்கே மேலும் மேலும் தோற்றுக்கிட்டே வந்திருக்கு. 5 மேட்ச் தோற்றுருச்சு. இன்னையோட 6வது மேட்ச்சு இன்றைக்கி ஜெயிப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. அதனால் அதை விடுங்க. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நான் கண்டென்ட்டே போடல, என்னடா போடலாம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம இந்த WCCTலாம் நான் அதிகமாக ஆடுவேன். சரி அதில் போவோம், அதில் போய் எதனா கண்டென்ட் போடுவேன்னு இன்றைக்கி என்பிஎல் ஆப்ஷன் ஓப்பன் பண்ண போகிறோம். என்பிஎல்னால் எப்படின்னு தெரியல, ஐபிஎல் மாதிரி தான் எல்லா டீமும் இருக்கும். நம்ம எந்த டீம் செலக்ட் பண்ண போகிறோம்னா சென்னை சீட்டாஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ். அதுதான் சென்னை சீட்டாஸ்ன்னு போட்டிருக்கானுங்க. ஓகேங்க, அது பாஸ் அது ஏதோ வாங்குவானுங்க, நம்ம அதுக்கு தேவையில்லை. ஓகே, நியூவாக இல்லை 2018 இருந்த இது அப்படியே 3 பேர் வச்சு இருப்பாங்களா. நம்ம டோனி, ஓகே, ருத்ராஜ், அதுக்கடுத்து ஜடேஜா, அவ்வளோதான். ஓகே, மற்ற டீமில் இத்தனை பிளேயர்ஸ் எடுத்துருக்காங்க. அஸ்வின், கேஎல் ராகுல்லாம் இதுவில் இருக்காங்க. பஞ்சாப் நம்ம 3 பேர், விராட் கோலிலாம். ஓகே, சுரேஷ் ஐ. ஓகேங்க, நம்ம ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டோம். கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, நீங்கள் கொஞ்சம் அப்பப்போ ஒரு மாதிரி வாய்ஸ் கேட்கும், அது நீங்கள் கண்டுக்காதீங்க மக்களே. நம்ம வந்திருக்கோம். ஓகே, இதில் வந்து பாசிட்டிவ் பிளேசி எதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பவுலர் எடுத்துக்கலாம். பவுலிங் நல்லாவே போடுவாராம், 1 கோடி. ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ தான் கொல்கத்தா பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணுவோம். நம்ம 3 பேர் இருக்கானுங்க. ஓகே, ஒரு ஆல்ரவுண்டர், 2 பேட்ஸ்மேன் இருக்காங்க, விக்கெட் கீப்பர் சென்னை சீட்டாஸ் எடுத்துருக்கோங்க. ஓகேங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்திருக்காங்க. நம்ம கூட போட்டிக்கு ராஜஸ்தான் வந்திருக்காங்க. நம்ம 2 கோடிக்கு போவோம், 2.5 கோடிக்கு போவோம். மும்பை இந்தியன்ஸ் வந்திருக்காங்க. நம்ம விடவே மாட்டேன்டா அவனை. எனக்கு அவ்வளோ பேர் தெரியாது, இதில் பேர்லாம் மாறி இருக்குது, அதனால் நான் பேர் சொல்லணுன்னா என்னை மன்னிச்சிருங்க. இவர் வந்து யாருன்னு எனக்கு தெரியல. இவர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள். ஓகேங்க, இன்றைக்கி எல்எஸ்டி மேட்ச் நிச்சயமாக சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா கமெண்ட் பண்ணுறேங்க. கிரிக்கெட் பார்ப்பீங்களான்னு தெரியல, ஆனால் என் வீடியோ காலைல சாப்பிடக்கூட மறக்காதீங்க. காலைல சாப்பிட வந்துடுங்க, என் வீடியோ பார்க்க வந்துடாதீங்க. ஓகேங்க, நான் சும்மா தான் சொன்னேன். ஓகேங்க, 5 கோடி, 6 கோடி, நம்ம திரும்பி 6.5 கோடி. ஓகேங்க, யார் வரா? 7 டெல்லி வந்திருக்காங்க. 7 கோடிக்கு 7.5 நிறையிலே வந்து பாருங்கள். 1 கோடிக்கு எடுத்து நான் 7 கோடி. ராஜஸ்தான் வந்துட்டாங்க. என்னடா வந்துக்கிட்டே இருக்கீங்க? ஓகே, நம்ம வந்துடுவேன். யார் இது? குஜராத் வந்திருக்காங்க. என்னடா பெங்களூர் மட்டும்தாங்க வரல, மிச்சம் எல்லாமே வந்திருக்கானுங்க. இப்போ 9 கோடி. ஓகேங்க, யாரும் எடுக்காங்களா கேட்குறாங்க. வேணாம் சூப்பருங்க, சொல்லிட்டான். எப்படியோ நல்லது, அதுவே போதும். ஓகே, இவரெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாங்க. இவங்கள எதுக்கு ஸ்கிப் பண்ண டப்புன்னு. நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் டூப்ளேசி மட்டும் தான் எடுக்க போகிறேன். இவர் பேர்லாம் எனக்கு தெரியல. ஃபாஸ்ட் டூப்ளேசி என்னடா எடுக்கலாம். நான் என்ன நினச்சேன்னா, திடீர்னு சரி ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தால் நம்மளுக்கு சேஃப்டி தானே அப்படின்னு எடுக்கிறேன். நான் ஸ்கிப் பண்ணலாம் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். இதுக்கப்புறமா சரி ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகேங்க, நம்ம எடுத்திருக்கோம். நம்ம கூட பெங்களூர் வந்திருக்காங்க. ஆர்சிபி, சிஎஸ்கே திரும்பி வந்திருக்காங்க. சென்னை யார் கேட்பாங்களே சொல்ல. பஞ்சாப் வந்திருக்காங்க. அட்டாக்கிங்கில் பஞ்சாப். நம்ம சென்னை விட மாட்டோம், அது எப்படிங்க விட்டுருவோம். ஓப்பனர், பேட்ஸ்மேன்லாம் எடுத்து பிரிச்சிடணும். தூக்குங்க, விடாதீங்க மக்களை, விட மாட்டேங்க. பஞ்சாப்புக்காரனாரா? சரிங்க, பஞ்சாப் எடுக்கிறாங்க திரும்பி.
ஓகேங்க, நம்ம விட மாட்டோங்க. கொல்கத்தா வந்திருக்காங்க போட்டிக்கு. பைட் கொடுத்துட்டோம். என்னடா இவனுக்கு நல்ல பேட்ஸ்மேன் தான் போல் இவர் 2 கோடிக்கு விட்டுருக்காங்க. கொல்கத்தா நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நிற்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும், நம்ம விட மாட்டாங்க. ஆனால் பாவி பஞ்சாப் வந்திருக்காங்க. திரும்பி பஞ்சாப் பறக்கணும். பஞ்சாப் பறக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் யார் கூட வரேன்னு தெரில. எல்எஸ்ஜி கூட வந்தால் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி மேட்சோட போடலாம். இன்றைக்கி இது ஆப்ஷன் முடிஞ்சு என்றைக்கு வீடியோ வரும்னு எனக்கே தெரியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டோர்னமெண்ட்டை போடுறேன். 11 கோடிக்கு அவர் எடுத்திருக்கோம் பேட்ஸ்மேன். சூப்பருங்க. என்னது இது தெரில. இவரில் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இவர் ஆல்ரவுண்ட்ரு. ஓகேங்க, 2 கோடிக்கு விட்ருக்காங்க. நம்ம ஸ்கிப் பண்ணிடலாங்க இஷ்டத்தானே. நான் அப்போ 14 கோடிக்கு எடுத்திருக்காங்க. நம்மக்கிட்ட ஒரு பேட்ஸ்மேன் இருக்கார் ஏற்கனவே. இவர் ஸ்கிப் பண்ணிடலாங்க டப்புன்னு. நான் என்ன பண்ணுறேன், பாசிட்டிவ் பிளிஸ்கிட்ட வந்துட்டு நான் உங்களுக்கு பைஸ் பண்ணுறேங்க. வீடியோவை அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேங்க. ஃபைனலாக எப்படியோ பாசிட்டிவ் பிளேஸ் வந்துட்டார். ஃபஸ்ட்டு பையே நம்ம தாங்க. இது பேர் பட்ஸ் ஏதோ ஒரு சொல்லுவாங்க. ஆனால் நான் பையன்னு சொல்கிறேன். எனக்கு வாயில் இல்லைன்னா என்ன பண்ணுறது. நம்ம தூக்குவோம். பாசிட்டிவ் பிளேஸி விட மாட்டோம். பாசிட்டிவ் பிளேஸி 2018 சிஎஸ்கேக்கு தான் ஆடிட்டு இருந்தார். நம்ம வெளியே தான் விட்டேன். நான் டோனி, அதுக்கடுத்து ருத்ராஜ், ஜடுபாய் இவங்கெல்லாம் எடுத்ததுனால இவரை வெளியே விட்டுட்டேன். ஆனாலும் திரும்பி இவர் எடுக்கலாம். ஓகே, பாசிட்டிவ் பிளேஸி நல்லா ஆடுவாருங்க. கொஞ்சம் ஆடுவார். குஜராத் வந்திருக்காங்க. ஆர்சிபி வரவே மாட்டாங்க வருங்க. இப்போது 2025 ஐபிஎல் இதில் வரலைங்க. இந்த அப்டேட் வரல. என்ன பண்ணுவேன். பஞ்சாப் வந்திருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ். நம்ம திரும்பி தூக்குவோம். 5 கோடி. குஜராத் வருவாங்களா? வந்துட்டாங்க. குஜராத் டைட்டன்ஸ். நம்ம திரும்பி தூக்கணும். வேறு வழி இல்லைன்னு பார்த்தா பஞ்சாப் வந்துட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம விடுவோமா? நம்மளும் தூக்குவோம். ஓகேங்க, எப்படியும் வச்சு நம்மளுக்கு சோல்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். சோல்ட் ஆகி மும்பை வந்திருக்காங்க என்ட்ரி. நம்ம தூக்குவோம். நம்மளுக்கு கிடைக்காத பாசிட்டிவ் பிளேஸியா? ஓகேங்க, நம்மளுக்கு கேட்குறாரு ஸ்வராஜ் வேணுமா? பாசிட்டிவ் பிளேஸி நேரம் தூக்கிட்டு போகிறானுங்க. ஓகேங்க, சொல்லுங்க. பாசிட்டிவ் பிளேஸி 7 கோடி கொடுத்து எடுத்துட்டோம். சூப்பருங்க. ஓகே, இந்த லெவல் முடிஞ்சிருச்சுங்க. நெக்ஸ்ட்டு விக்கெட் கீப்பர் நம்மளுக்கு தெரிஞ்சானா இதில் வந்து ஜஸ்ட் நிக்லஸ் பூரானை ட்ரை பண்ணலாம். டிகார்க் ட்ரை பண்ணலாம். மில்லர் கூட ட்ரை பண்ணலாம். குண்டன் டிகார்க் பேர் வாயில் இல்லை. ஆனால் நிக்லஸ் பூரானை நிச்சயமாக ட்ரை பண்ணுவேன். ஓகேங்க, நிக்லஸ் பூரானை ட்ரை பண்ணலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. நிக்லஸ் பூரான்னு பார்த்தா டேவிட் மில்லரே ஒரு செம பிளேயர் தாங்க. அவரை விடக்கூடாது. டேவிட் மில்லர் இப்போ ஐபிஎல்லில் கொஞ்சம் ஆட மாட்டுறாரு, என்னன்னு தெரியல. ஆனால் எவ்வளோ பெரிய பிளேயர் அவர். ஓகேங்க, இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா விசஸ் இந்தியா. சூரியகுமார் யாதவ் இந்த கேட்சை மட்டும் பிடிக்கலைன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கையில் கப்பு இருந்திருக்கும். அதுக்கு இந்த மனுஷன் கேட்சை பிடிச்சதுக்கு எவ்வளோ சந்தோஷம். ஓகேங்க, நம்ம அதை பற்றிலாம் பேசணும்னா நம்ம இப்போதைக்கு மேட்ச் உள்ள வரும். நம்ம தூக்கியிருக்கோம் 9 லட்சம் 95 லட்சம். யார் வந்திருக்கா? 1 கோடி வந்துடுச்சுங்க. டேவிட் மில்லர் யாராச்சும் வருவீங்களா? பார்த்தா குஜராத் வந்திருக்காங்க. நம்ம பைட்ஸ் எடுக்கிறதே கிடையாது. பட் பை யார் யாராச்சும் வருவாங்க. வாங்க பாருங்க. மும்பை இந்தியன்ஸ் தான் எங்கள் மாஸ்டர்னு போட்டிருக்காங்க. சென்னை சீட்டாஸ் தான் நம்ம. இதில் பேர் மாற்றி போட்டிருக்காங்க. அதை பாருங்கள். டேவிட் மில்லரு ஒரு மாதிரி போட்டிருக்காங்க. பேர்லாம் மாற்றி போட்டிருந்தனால ஒழுங்காக சொல்லலை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச பேரை நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகேங்க, நம்ம 1.5 கோடி எடுத்துருக்காங்க. வருவீங்களா? யாராச்சும் வருவாங்களா? சொல்லுங்க. அவ்வளோதான். டேவிட் மில்லர். நெக்ஸ்ட்டு நிக்லஸ் பூரானுக்கு தான். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். டேரெக்டாக நிக்லஸ் பூரான் கிட்ட போயிடலாங்க.
நிக்லஸ் புரான் நான் நிக்லஸ் புரான் கிட்ட போயிட்டு வீடியோ ஆரம்பிக்கிறேன்னு ரொம்ப டைம் ஆகிடுங்க. ஃபைனலாக எப்படியோ குயின்டன் டிகார்க் வந்திருக்காருங்க. ரொம்ப நேரம் கழிச்சு குயின்டன் டிகார்க். ஐயோ இவன் பேர் டிகார்க். ஓகே நம்ம டிகார்க்குன்னே வச்சுக்கலாம். டிகார்க் வந்திருக்காருங்க. ரொம்ப நேரம் நானும் போட்டு கொடுத்துக்கிட்டே ஸ்கிப்புன்றான். அதுவும் எவ்வளோ நேரம் வருது. அதுக்கடுத்தது சரிங்க ஒரு ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். விஜய் இன்னும் ஒரு தமிழ் பிளேயரை நான் பை பண்ணேன். அது நான் அவர் பை பண்ணிட்டதுக்கு மேலே பார்த்தா கேமரா ஆனே பண்ணல. நான் பண்ண மாதிரி தான் இருந்துச்சுன்னு பார்த்தா கட் பண்ணிட்டேன் கேமராவையே. அதுக்கப்புறமா எந்த பிளேயருமே எடுக்கலை. கரெக்டாக குயிக்கார்க் வந்துட்டார். டிகார்க் ஐயோ பேர் இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுதுங்க. நம்ம எடுப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரு கோடி மேலே தான் போவார். ராஜஸ்தான் ராயல்ஸ் நம்ம திரும்பி தூக்குறோம். யார் வரா? பெங்களூர் வந்திருக்காருங்க. சும்மா அப்பப்போ தலையை காமிக்கிறாங்க. நம்ம தூக்குவோம். பண்ணிட்டேன். ஓகேங்க. அடுத்தது ராஜஸ்தான் வந்துட்டாங்க. திரும்பி ராஜஸ்தான் நம்ம திரும்பி தூக்குறோம். விட மாட்டோம் டிகார்க்க. அதுக்கடுத்தது கொல்கத்தா வந்திருக்காங்க. நம்ம அதை விடவே மாட்டோங்க. இவருக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இவர் வருவாருன்னு இவர் வரவே இல்லை. நிக்லஸ் புரான் நெக்ஸ்ட்டு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. நிக்லஸ் புரான் எடுத்துட்டுனா அவ்வளோதான். அதுக்கடுத்தது என்ன எடுப்பேன்? பவுலர்ஸ் பார்ப்போம். அதுக்கடுத்து ஃபுல்லாக கட் பண்ணுறவங்க கட் பண்ணிட்டு ஆக்சுவலி வீடு ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால தான் சொல்கிறேன் இப்போதைக்கு கட் பண்ணுறேன்னு. நிக்லஸ் புரானோட பேட்ஸ்மேன் அவ்வளோதாங்க எடுப்பேன். அதுக்கடுத்து நிக்லஸ் புரான் நல்ல சாய்ஸ் தான். சோல்ட் ஆகிட்டார் நம்மளுக்கு டிகார்க். நெக்ஸ்ட்டு இவர் யாருன்னு தெரியல. இது இது கொடுத்துட்றாங்க. டப்பு கொடுப்பா. குடு அப்போ வரமாட்டுறாங்களே. நிக்லஸ் புரான் வந்துட்டாருங்க. நிக்லஸ் புரான் செம்ம பேட்ஸ்மேன் தான். ஒரு கோடிக்கு எடுத்த உடனே நம்ம தாங்க பை பண்ணுறோம். இவரை முடிச்சுட்டு கிடச்சது நிச்சயம் பவுலர்கிட்ட தான் போவேன். பவுலர்ஸ் தான் நெக்ஸ்ட் டார்கெட். பேட்ஸ்மேன் அவ்வளோதான். ஓகேங்க. அதுக்கடுத்து யாராச்சும் வருவாங்களா? யார் வரலாங்க? குஜராத் வந்திருக்காங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாதுங்க. இது எப்படிங்க முடியும்? குஜராத் வந்திருக்காங்க. நம்ம திரும்பி தூக்கியிருக்கோம். ஆல்ரவுண்டர் 2 பேர், பவுலர் ஒருத்தர், பேட்ஸ்மேன் 6 பேர். மும்பை இந்தியன்ஸ் வந்திருக்காங்க திரும்பி. இவங்க இப்போ தாங்க ரொம்ப நேரம் கழிச்சு இவங்களே பக் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பிளேயரை அவங்க சோல்வ் பண்ணாங்க. நம்ம எடுத்துருக்கோம். ஓகே சோல்ட் ஆக போகுதுன்னு நிற்கிறேன்னு பார்த்தா குஜராத் என்னங்க பண்ணுறது? நம்மளோட லக் அப்படி. மேட்ச் இன்னைக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் யார் கூடன்னு பார்க்கணும். அதுக்கடுத்தது இந்த டோர்னமெண்ட்டை வச்சு வீடியோ போடுவோம். நிச்சயமாக டெய்லிக்கு ஒரு வீடியோவாச்சும் வரணும். வந்தே ஆகும். என்னை நம்பி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக நாங்கள் சேனலில் கிரிக்கெட் வீடியோ தான் வரப்போகுது. ஃப்ரீ ஃபயர் வீடியோ எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வீடியோ வரும். இப்போது ஃப்ரீ ஃபயர் வீடியோ வருங்க. அவனுங்க எந்த அப்டேட்டும் பண்ண மாட்டேறானுங்க. அவ்வளோதான். ரேங்க் வீடியோ போட முடியுமா? இதுக்கு முன்னாடி ஏதோ பாலைவன அப்டேட் வந்துச்சான். அப்போது சரிங்க அன்றைக்கி என்கிட்ட ஃபோன் இல்லை, கொஞ்சம் வடந்துருச்சு. நம்ம விடுங்க, இன்னொரு வாட்டி நருட்டோ அப்டேட் வரும்போது பார்க்கலாம். நம்ம இங்கே சோல்ட் ஆகிட்டாங்க. கிளாஸ் போகிற 4 கோடிக்கு வரலாம். ஸ்கிப் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட்டு நான் பவுலர்கிட்ட வந்து உங்களை காமிக்கிறேன். ஓகேங்க. இவர் ஸ்கிப் பண்ணியிருந்தாங்க. முகமது சிராஜ் மட்டும்தாங்க என்னோடய டார்கெட். இவர் ஸ்கிப் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷனே லேட்டாக வருதுங்க. ரொம்ப ஸ்கிப் மும்பை இந்தியன்ஸ் போயிருக்காரு. சிராஜ் வந்துட்டாருங்க. சிராஜ் வந்திருக்காரு. சிராஜ் சிஎஸ்கே காடி ஃபஸ்ட் வாட்டி பார்க்க வரீங்க. ஓகே பஞ்சாப் வந்திருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணலாம். பண்ணு. அப்புறம் இவங்க வந்திருக்காங்க பெங்களூர். நாம் பண்ணியிருக்கோம்.
யாரும் கேட்காதீங்க கைஸ். இப்போன்னு பார்த்து ஓகே நம்ம ஒரு கொடிக்கு போயிட்டோங்க. எப்படியாச்சும் தட்டி தூக்கிந்தான் அதாவது பெங்களூர் வந்ததாங்க. நாங்கள் திரும்பி தூக்குவோம். நம்மக்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குங்க. இதுக்கடுத்தது யாருமே எடுக்க மாட்டோம். அவ்வளோதான். இதுக்கடுத்தது ஓகே தூக்குங்க. வச்சுராஜ் போய் பார்த்தா பஞ்சாப் வந்துட்டாங்க. அதனால் பஞ்சாப் இல்லைல்ல, நம்ம திரும்பி தூக்குவோம். என்ன பண்ணுறது, திரும்பி பஞ்சாப் போகிறாங்க. என்னங்க முகமது சிராஜுக்கு பஞ்சாப் ரொம்ப அட்டகிங்களா இறங்கியிருக்காங்க. பெங்களூர் வரமாட்டுறாங்க. அவங்களோட ஹோம் கிரவுண்ட், அவரோட சொந்த இதுதான் பார்த்தா பெங்களூர் வந்துட்டாங்க. நீ என்னப்பா சொல்கிறது, நான் களத்தில் இறங்கிட்டாங்க. நானும் எனக்கு தான் கிடைக்கும். என்ன பைக் கொடுத்துட்டேன்டா. ஆர்டிஎம் டிஸ்கஷன் ஆர்டிஎம்மா எதுக்கு? பைக் கொடுத்துட்டேன்டா. அட்டா ஐயோண்ணா, பார்த்தீங்களா நீ என்னை பைக் கொடுத்துட்டேங்க. இது நம்மளோட பிளேன் லெவல். நான் சிராஜ் பைக் கொடுத்தேன், அது போயிடுட்டு. ஓகேங்க, விஜய் அதோ பாருங்கள், விஜய் அவர் விஜய் சங்கர் நம்ம வச்சுப்போம். அவ்வளோதாங்க பிளேன் லெவல். பஞ்சாப் அஸ்வின், ராகுல், கிளாஷன், என்ட்ரி கிளாஷன். ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம யாரு கூடன்னு பார்க்கலாம். வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட, கொல்கத்தா, மும்பை 2 மேட்ச் வருதுங்க மும்பை கூட. ஓகேங்க, இதோட வீடியோ எப்போ வரும்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்துடும் குடிச்சகத்தில். எந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. இன்றைக்கி சிஎஸ்கே மேட்ச்சில் யார் ஜெயிப்பான்றதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பை கைஸ்.